வணக்கம் சார். வணக்கம் சார் 2100 கோடி லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இப்போ பிடிவாரன் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா என்ன நடக்க போகுது, ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் எதிரொலிக்கும், அரசியலில் என்ன மாதிரியான இந்த விஷயம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த கேஸை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க சார். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 2021 இவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு அமெரிக்கன் டாலரில் சொல்கிறாங்க சுமார் 2029 கோடி ரூபா இவங்க லஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க. அதில் 6 பேர் மேலே கேஸ் போடுறாங்க. அதில் 3 இந்தியர்கள், ஒன்று வந்து 2 கம்பெனி, மீதி 3 பேர் இந்தியர்கள், ஒன்று ஒரு ஃப்ரெஞ்ச் அண்ட் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஒருத்தர், அண்டு கம்பெனி ஒன்று அதானி க்ரீனு, இன்னொன்று வந்து அசூர் பவர் அப்படிங்கிற கம்பெனி, அது குர்காவில் இருக்குது. இவங்கெல்லாம் சோலார் எனர்ஜி கான்ட்ராக்டுக்காக 2029 கோடி ரூபா கடன் கொடுத்ததா கேஸ். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கரப்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் அமெரிக்காவில் கம்பெனி லிஸ்ட் ஆகியிருந்தாவோ இல்லை பாண்டு பத்திரம் மூலமாக கடன் வாங்கியிருந்தீங்களாவோ, நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் லஞ்சம் கொடுத்து ஆர்டர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதானிங்கிற க்ரீனுங்கிற கம்பெனி அமெரிக்காலேருந்து $300 மில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. அதில் $175 மில்லியன் அமெரிக்க பிரஜை மூலம் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக வந்திருக்குங்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி கரப்ஷன் பண்ணீங்கிறத எங்களுக்கு முன்கூடியே நீங்கள் சொல்லியிருக்கணும், உங்களை நாங்கள் தடை பண்ணியிருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த அசூர் பவருங்கிற கம்பெனி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு, அதனால் நாங்கள் கேஸ் போடுறோன்னு போட்டிருக்காங்க. பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ட்மெண்ட்டு நியூயார்க் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் இந்த கேஸ் நடக்கும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த கேஸ் வந்து அமெரிக்கன் FBI போட்டிருக்காங்க, ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஏஜென்சி தொலைவு பண்ணி ஒரு கேஸ் இருக்குதுன்னு போடுறான்னா, இங்கே செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா என்ன பூ பறிச்சிட்டு இருந்தாங்களா, இடி பூ பறிச்சிட்டு இருந்தாங்களா, இல்லை சிபிஐ பூ பறிச்சிட்டு இருந்தாங்களா? சேலத்தில் வாய்க்கா வரப்பு தகராறு வந்தோன்னா 2 விவசாயிக்கு நோட்டீஸ் அமிச்ச இடி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறது தான் கேள்வி. சிபிஐ என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறது தான் கேள்வி. செபியோட தலைவி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் கேள்வி. இவங்களெல்லாம் ஆக்ஷன் எடுக்காத அப்படின்னு யார் நிறுத்தி வச்சுருக்காங்கிறது தான் கேள்வி. அப்போது இந்த இன்வெஸ்டிகேஷனே நடக்காமல் வச்சுருக்கிறது ஒரு தவறு. பிரதமர் என்ன பண்ணுறாருங்கிறது தான் எங்கள் கேள்வி. பிரதமர் தான் இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு ராகுல் காந்தி சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், என் சார்பில் ஒரு வேக்சின் ஊசி குத்தினா கூட அவர் வந்து ஊசி போட்ட மாதிரி ஃபோட்டோ போட்டாங்கல்ல. அப்போது பண்ணுற நல்லதெல்லாம் அவர் தான் பண்ணார்னா இதுக்கும் அவர் தானே பொறுப்பை ஏற்றுக்கணும். எந்த மினிஸ்டர் கையெழுத்து போடலை, எந்த ஆஃபீஸர் கையெழுத்து போடலை, யார் இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் இதனால் பலன், இதெல்லாம் ஒரு என்கொயரி வச்சா தான் தெரியும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிங்கிறது பார்லிமெண்ட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் கமிட்டி. அது வந்து செபி சீஃபை வாங்கன்னு கூப்பிட்டா நான் வர முடியாதுன்னு சொல்லுது. யார் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ தைரியம் கொடுக்குறாங்க? இதை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? இந்த நாட்டில் சீஃப் மினிஸ்டர்லாம் ஒரு ஜனத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜார்க்கண்டோட சிஎம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல அரசியல்வாதிகள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இவரை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன தொடர்பு? இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடக்கும்போது அதோட முக்கிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிற அஜித் பவாருங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து நாங்கள் கட்சியை உடைச்சி பிஜேபி பக்கம் போகும்போது இவர் டின்னர் ஹோஸ்ட் பண்ணார், அந்த மீட்டிங்கில் கௌதம் அதானி இருந்தாருன்னு ஸ்ரீனிவாசன் ஜெயின் ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு இவங்க பேட்டி கொடுத்துருக்காரு. ஸ்ரீனிவாசன் ஜெயின் யார்? NDTV அதானி வாங்கினப்பறம் வெள்ளத்தள்ளினவர். ஸோ அவர்கிட்ட இவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். சரத் பவார் கூட இவர் மீட்டிங்கில் இருந்தாருன்னு. இப்போ அவர் அரசியலில் பிஜேபி சார்பாக பேசினதா டெப்டி சீஃப் மினிஸ்டரே சொல்லியிருக்கிறார். யார்? அஜித் பவாரே தகவல் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எவிடன்ஸ்? நீங்கள் FIR போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இது போகாதா? நீங்கள் என்ன அப்போ எல்லா கொலைகாரனையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினப்போ அரெஸ்ட் பண்ணுறீங்க, விசாரணைக்கு அரெஸ்ட் பண்ணி 15 நாள் கொடுக்குறீங்கல்ல, 15 டேஸ் கொடுக்குறோம்ல, அப்போ ஏன் இவரை கூப்பிட்டு இன்னும் விசாரிக்க கூட இல்லை? இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் வலியுறுத்தி இருக்கோங்க. ஏன்னா உண்மையை இன்னும் பெருசாக நாங்கள் இதை வந்து 3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம்.
ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகமே போட்டோம். மீடியா அதை பெருசாக எடுத்துக்கல. தேசிய மீடியா அதை பெருசாக ஊடகங்கள் அதை பேசலை. அதுக்கப்புறம் கூட நீங்கள் 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவரே வந்து இதை ஒரு 4-5 இன்டர்வியூ போட்டிருக்காரு. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமை பிடிச்ச அந்த சுச்சிதா தலால்ங்கிற லேடியை அவங்களே நேராக ராகுல் காந்தி இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இவ்வளோ தூரம் நாங்கள் பேசி இவ்வளோ எவிடன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த அம்மாவே தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஹர்ஷத் மேத்தா கேஸை பிடிச்ச அந்த அம்மாவே இதில் தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன எவிடன்ஸ் வேணும்? இப்ப ராகுல் காந்தி குற்றம் சுமத்துற மாதிரி முழுக்க முழுக்க பிரதமருடைய ப்ரொடெக்ட்ல தான் ஒரு குற்றம் பாருங்க, நீங்கள் குற்றம் சாத்துறங்கிறது வந்து எவிடன்ஸ் கொடுக்கலன்னா மாதிரி புச்சோட ஹஸ்பண்டுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்கன்னு லிஸ்ட் இருக்குது. ஒரு செபி சேர்மனாக இருக்கும் போதே அவங்க ஐசிஐசிஐட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் போலீஸ்காரன், நீங்கள் ஏரியா ரவுடி, உங்கள் அக்கௌண்ட்டில் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததுன்னு வைங்க. அப்போ நான் தான் உன்னை வந்து பிடிச்சி நீ ஒழுங்காக நடந்துக்கிறியான்னு பார்க்க வேண்டியது நான் தான். உன் அக்கௌண்ட்டில் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தால் என்ன அர்த்தம்? நான் உத்தமன்னு நடத்துமா? அப்போ செபி தான் போலீஸ் இன்ஸ்பெக்டரு. ஐசிஐசிஐ ஒரு பேங்க்கு லிஸ்ட்டாக இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு ஆர்டர் நீங்கள் போடுறீங்க அந்த கம்பெனி மேலே. நீங்கள் எப்படி அவங்கள்ட்டேன்னு பணம் வாங்குவீங்க? அது மாதிரி பல கம்பெனி லிஸ்ட் இருக்கு. இன்னொரு கம்பெனி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்க. உங்கள் வீட்டை ஜாஸ்தி விலைக்கு அவன் வாடகைக்கு வாங்கியிருக்கான். இதெல்லாம் கேட்டால் இதுக்கும் பதில் சொல்லலைன்னா? இப்ப இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த கேஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் 10% 28% வரைக்கும் அதனுடைய ஷேர் டவுன் ஆகுது. எல்ஐசி யார்ட்டையும் கிடையாது. எல்ஐசியோட ஷேர் ஒரே நாள்ல 16,000 கோடி குறைஞ்சிருக்குது. எல்ஐசியில் யார் காசு போட்டிருக்காங்க? பொதுமக்கள். பொதுமக்கள் காசு. அதானி ஷேர் வாங்கினாரு. யாரு? நாங்கள்லாம் 3 வருஷமா கட்டிட்டு இருக்கிறோம். அப்போ எல்ஐசி வந்து கவர்மெண்ட் 95% கவர்மெண்ட் தான் ஓனரு. யார் அதை உங்களை அதானி ஷேர் வாங்க சொன்னது? ஒரு பொதுத்துறை நேரத்தில் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறதே எவ்வளோ கட்டணும் உங்களுக்கு தெரியும். அவங்க 1000 கணக்கில் இந்த ஷேரை வாங்கியிருக்கான்னா யாராவது ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்கணும்ல. யார் அந்த ஓகே சொன்னது? முன்னாடி தெரியாமல் வாங்கியிருக்கலாம். 3 வருஷமாக இது பெருசாக வெடிச்சிட்ருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. யார் அந்த ஆணையை போட்டாங்க? அடுத்த கேள்வி நான் கேட்குறது, ஒரு ஊசி போட்டால் கூட என் ஃபோட்டோ வரணும்னு தெரிஞ்சவருக்கு இது மாதிரி பல ஆயிரம் கோடிக்கு ஷேர் வாங்கியிருக்கான்னு தெரியாமல் இருக்குமா? தெரியாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவரோட பிளெயினில் போன ஃபோட்டோவை போட்டால் நீங்கள் தான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டே சீட்டுக்கு வச்சிங்களே. எப்படி தெரியாமையா ஃப்ளைட்டில் போனார்? ஃபோட்டோ காமிச்சோம்ல. இப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கையிலையும் வந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து திரும்பவும் மாதவி பூச்சு, அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் அதானி. அதானி வந்து டார்கெட் செய்யப்படுறாரா இல்ல அதானி தவறு பண்ணிருக்காரா? நான் சொல்லலைங்க. ஃபெடரல் ரிசர்வ் அவர் தான் பதில் சொல்லணும். FBI என்ன சொல்லுது? தவறு பண்ணியிருக்காருன்னு. இவர் தவறே பண்ணலன்னா போய் அங்க கோர்ட்ல சரண்டர் ஆகட்டுமே. இல்ல ஏன் அதானியே குறி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது? ஏன்னா அவர் தான் தப்பு பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு வேற ஏதாவது தப்பு பண்ண எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நாங்க பேசுறோம். உங்கள் பவர் பில்லை ஜாஸ்தி படும். அவரில் அந்த பேஜில் 150 கண்டிஷன் சொல்கிறாங்களே, அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவர் கொடுத்த லஞ்சத்தினால பவர் வாங்கின ரேட்டை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கன்னு. அது இந்தியாவில் மட்டும் பண்ணலையே, பங்களாதேஷ்லேயும் இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குல்ல. இவருக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. கீனியாவில் கோர்ட்டு கேஸ் போயிருக்கு. அப்புறம் இதெல்லாம் யார் செஞ்சாங்க? சரி, இங்கே காங்கிரஸ் கட்சி செஞ்சிருச்சு. பங்களாதேஷ், கீனியா எல்லாருமே தப்ப. அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி ஆதாரம் தான் எல்லாருமே கொடுத்துட்டு, நாங்க கொடுக்கலையே. லண்டன்ல இருக்கிற ஃபைனான்சியல் டைம்ஸ் பேப்பர் பில்லோட கொடுத்துட்டான். அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ல எல்லா டாக்குமெண்ட்டும் இவங்க மறுக்கிறாங்களா சார்? எதுக்கு மறுக்கிறதுக்கு? எந்த திருட நான் திருடனு ஒத்துப்பேன்? நான் இப்போ நீ நான் திருடிட்டேன் உன்கிட்ட, நான் திருட்டேன்னு ஒத்துப்பேன். எவிடன்ஸோட இருக்கும்போது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எவிடன்ஸ் கோர்ட்டு டிசைட். நீ கோர்ட்டுக்கு போனா தானே. நீ இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை என்ன ஆகும் சார்? இந்த கேஸ் வந்து 2 மாசத்துக்குள்ள பெருசா ப்ரோக்ரஸ் ஆகாது. இப்போ என் நண்பர் ட்ரம்ப்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஜெயிச்ச அன்னைக்கு கௌதம் அதானி என்ன ட்வீட் போட்டிருக்காரு? எங்கேயோ நடக்கிற எலெக்ஷனுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு.
நான் அமெரிக்காவில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் என்ன அவருக்கு முன்னாடியே ஆமா. தெரியும். $10 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு 10 சொல்லி பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு. போட்டிருந்தாரு. அப்போ என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுறேன், நீங்கள் இந்த கேஸை தள்ளி வைங்கன்னு சொல்கிறாரு. இல்ல இப்போ டவுட் எங்க வருதுன்னா, இப்போ அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளை அங்க இருக்கக்கூடிய அதிபர் தான் அந்த நியமிக்கிறாங்க. நீதிபதியே வேணாங்க, ம், ம், இந்த ப்ராசிக்யூட்டரே அவர் தான் நாமினேட் பண்ணுவார். ம். அதிபர் தான் அந்த வழக்கறிஞரை யாரு நியமிக்கிறாங்க. அவரை யாரை இவர் நாமினேட் பண்ணியிருக்காரோ, இவர் நாமினேட் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள அவர் வயசுக்கு 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பொண்ணுங்களோட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அக்யூசியேஷன் வந்துடுச்சு. ம், அவங்க அக்கௌண்ட்டுக்கு இவர் பணம் போட்டிருக்காருங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. ம். எது மாதிரி ஆள் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு? அவர் கேஸ் அவர் அப்பாயிண்ட் பண்ணி செனட் வரத்துக்கு முன்னாடியே ம். அவரை பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டு வந்துருச்சு. பேங்க்கு ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் இது மாதிரி தப்பான ஆளை போட்டிங்கன்னா, அதாவது போலீஸ்காரனை அப்பாயிண்ட் பண்ணுற ரைட்டு மினிஸ்டருக்குன்னு வைங்க. ம். நான் தான் மினிஸ்டரு, நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஜெயிச்சு நான் வந்திருக்கிறேன், இன்னும் 60 நாளில் நான் பதவி எடுக்க போகிறேன், என்கிட்ட நீங்கள் நேராக பேசிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்? இன்ஸ்பெக்டர் தானேப்பா, நான் தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன். உன் ஆஃபீஸ் உன் ஆளே அவனே ஒருத்தனை சொல்லுப்பா, அவனை நான் இன்ஸ்பெக்டராக போட்டுடுறேன்ப்பா. அவ்வளோதான். அதான் இப்போ நான் அங்கே அமெரிக்காவில், இந்தியாவில் அதை பண்ண முடியாது. ம். அமெரிக்காவில் அது நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இந்த பிடிவாரண்ட்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ம், ஆனால் இது 2-3 மாதத்தில் நடக்காது. ம். இன்னும் இது மாதிரி ஒன்று எவ்வளோ நாளைக்கு இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் தள்ளுறாங்களோ, ம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் வெளில வரும். இப்போ நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதானியை சுத்தியே அதானி நடக்கிற சுற்றியே இல்லைங்க. ம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இவர் 75% தான் ஸ்டேக் வச்சுக்கணும். ம், இவர் மீதி 25% வாங்க ஆள் வரலன்னொன்னே எல்ஐசி தலையிலையும் இவரே அமெரிக்கா வெளிநாட்டு மொரிஷியஸில் பணம் அனுப்பிச்சு இவரே ஷேர் வாங்கினதா நிரூபணம் ஆயிடுச்சு. ம், அதுதான் செபிட்ட போன கேஸை அவங்க கேட்கவே இல்லை. ம். இப்போ அமெரிக்காவில் சிஜிக்யூன்னு ஒரு கம்பெனி மூலமாக அதை வாங்க வச்சிருக்கிறாரு. அவனுக்கும் நஷ்டம், எல்ஐசிக்கும் நஷ்டம். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி எல்ஐசி போட்டவனுக்கெல்லாம் 16,000 கோடி நஷ்டம். அது யார் கொடுப்பாங்க? அம்மையார் கொடுப்பாங்களா? அதை பற்றி அம்மையார் பேசணுமா வேணாமா? டெஃபினட்டா பேசணும். ஏன் பேசல? ம். பேசுவாங்களா? எதிர்பார்க்கலாமா? அது நீங்கள் தான் கேட்கணும். ம், நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தா நீங்கள் ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்கணும். தம்பி அண்ணாமலையோட ஆஃபீஸுக்கு போங்க. ம். யார் நம்ம நண்பர் ஹெச் ராஜா இருப்பார், ஹெச் ராஜாவை கேளுங்க. சரி, இப்போ எல்ஐசி ஷேர் இப்போ 16,000 கோடி டவுன் ஆயிருக்கு. ஓகே சார், இப்போ திரும்ப இது ரெக்கவரியாவ எவ்வளோ நாள் பிடிக்கும்? அதில் அதெல்லாம் இன்வெஸ்ட் சொல்ல பண்ணவங்களுடைய நிலைமை என்ன? அது அவங்களா இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ம், வீரேந்திர சேவாக்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். ம். அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டை கொடுப்பேன். அந்த ட்வீட்டு ப்ரூஃபோட தான் கொடுக்கும். அந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ம். ஒருத்தர் பெரிய மனுஷர் எல்லாரும் பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்டாக் வாங்கினா நல்லா லாபம் அடையும்னு ஒரு மனுஷன் ட்வீட் போட்டதை ம். நம்பி செவாகோட பையன் நண்பர் ஒருத்தர் 80 லட்ச ரூபாய்க்கு இது மாதிரி கார்மெண்ட் ஸ்டாக் வாங்கினார். 5 மாதத்துக்கு முன்னாடியே பெரிய நஷ்டமா, இந்த 3 மாதத்தில் இன்னும் பெரிய நஷ்டம். ம். இப்போ யார்கிட்ட போகலான்னு அவர் கேட்குறாரு. அந்த ட்வீட்டை நான் காட்டுறேன், நீங்கள் போடுங்க. சார், இப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்போது அதானியோட ஷேர்ஸ் டவுன் ஆச்சு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சிஜிக்யூலாம் ஐய காலை பிடிச்சி எல்ஐசியை வாங்க சொல்லி திரும்பி ஏற்றினோம். இப்போ அடுத்தது அதே மாதிரி ஒரு நிலைமை. அதே நிலைமை. அடுத்த வாட்டி இதை சரி பண்ணால் 300 பேப்பர் கொண்டு வருவோம், 300 வாட்டி இறங்கும். சரி, பல நாள் திருடன் ஒரு நாளைக்கு மாட்டி தானே ஆகணும். இல்லை, இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸே கிடையாது சார். மக்கள் எதனால நம்புறாங்கன்னா, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே நடக்குது. எப்போ நீங்கள் சிபிஐயை அனுப்புங்க, விசாரிங்க. என்ன சார், அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே எவிடன்ஸ் இல்லாத போதே சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு. சந்திரசேகர் ராவ் பொண்ணு கவிதாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. ஜார்க்கண்ட் முக்கியமந்திரியை அரெஸ்ட் பண்ணீங்க. மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணீங்க. அது மாதிரி உமர் காலித் இன்னும் 3 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாரு. இவரை ஏன் விசாரிக்க மாட்டீங்க? இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சுல்ல, உள்ளே கூப்பிட்டு போனால் தானே விசாரிக்க முடியும். ஏன் ஒரு நாளைக்குள்ளே உள்ளே கூப்பிட மாட்டேங்கிறீங்க? இதே வீடியோகான் ஓனரை உள்ளே ஜெயிலில் வச்சுருக்கீங்க. அப்போ இவருக்கு மட்டும் ஏன் தனி சலுகை? சரி, இதெல்லாம் அரசியல்வாதி. வீடியோகான் தூத்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தார். சந்தா கோச்சர் ஜெயிலில் இருந்தாங்க.
நரேஷ் கோயிலை பிடிக்கிறதா இருந்தீங்க, அதை உடம்பு சரியில்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. இவர் மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்குறேன். இவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்கல்ல, இவருக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இப்போ அதானியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல 22வது பணக்காரர், இந்தியாவில் 2வது பெரிய பணக்காரர். இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஒரு வருஷத்துக்கு வந்த ஏற்றி கட்டப்பட்டு பலூன் மாதிரி ஏற்றினதெல்லாம் ஒரு வருஷம் வந்த ரொட்டீன் ஒரே நாளில் போயிடுச்சுன்னு படித்தேன் இன்னைக்கு. இப்போ இது அரசியலில் என்ன மாதிரி இம்பாக்டை சார் ஏற்படுத்தும்? மக்களுக்கு தெளிவாக தெரியும். ம். இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனில் என்ன நடந்ததுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். முந்தா நேற்று வந்து எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஹோட்டலில் பிஜேபியோட சீனியர் லீடர் வினோத் தாவடேன்னு ஒருத்தரை கையும் கௌதமாக பணத்தோட 5 கோடி பேரோட பிடிச்சிருக்காங்க. ம். அவர் மேலே ஏன் சரியான செக்ஷனில் கேஸ் போடலை? அந்த பணம் எங்கேன்னு வந்தது அவர்கிட்ட? டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு, நாங்கள் கட்சியை உடைக்கிறதுக்கு போது பிஜேபியோட பேசும்போது அதானி இருந்தாருன்னு. ம். மகாராஷ்டிராவில் மட்டும் 858 கோடி பிடிபட்டிருக்கு. எவ்வளோ? 858. அந்த பணம்லாம் எங்கேன்னு வந்தது? உங்களுக்கு 850 கோடியில் எவ்வளோ சைஃபர் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, உங்களால சொல்ல முடியுமா? அப்புறம் சார் இப்போ ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த 2-3 நாள்ல என்ன சார், இம்பாக்ட் இது ஏற்படுத்தும்? ஏறினாலும் திரும்பி இறங்கிட்டே போகும். ம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்பரில் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்டு. ம். அன்றைக்கி ஒரு 1300 பாயிண்ட் விழுந்தது. அந்த எலெக்ஷன் முன்னாடி இருந்த நிலைமைக்கு தான் இப்போ வந்திருக்குது. ம். ஜூன் மாதம் நிலைமைக்கு தான் வந்திருக்குது. ம். இன்னும் ஒரு 1500 பாயிண்ட் விழுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ம். இந்த மாதமே விழலாம், ம். இல்லை அடுத்த மாதம் விழலாம், இல்லை டிசம்பரில் விழலாம். இப்போ பேங்க்ஸோட அதானிக்கு கொடுத்த எஸ்பிஐயா இருக்கட்டும், ஐசிஐசிஐ இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்க்கோட ஷேர்ஸும் டவுன் ஆயிருக்கு சார். ஆனால் பண்ண முடியும். கொடுத்ததுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ அதெல்லாம் திரும்ப மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும்? அது ரீட்டைல் படம் தானே. இப்போ ம். பணக்கார மாட்டல இல்லை, ரீட்டைல் தானே மாட்டியிருக்கான். அது எதுக்கு கண்டுப்பாங்க? இப்போ சிறு முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இருந்தாலும் நீங்கள் உங்களால் போட சொன்னாங்க. 2020 வரைக்கும் 2 கோடி சிறு முதலீட்டாளர்கள் தான் இருந்தாங்க. 4 வருஷத்தில் நீங்கள் 8 கோடி ஆக்கி நிற்கீங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பணத்தை போட்டிங்கன்னா அது நீங்கள் பண்ண தப்பு தானே. எவ்வளோ நாளாக நாங்கள் எல்ஐசி வந்த நாள்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் எல்ஐசியில் போடலாமா வேணாமா? அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? நான் என்ன சொல்கிறேன், எனி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, நான் எல்ஐசி மட்டும் சொல்கிறேன். ஓகே. எனி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பணம் போடாதீங்க. உங்களுக்கு சரியான ரிட்டர்ன் வராது. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரொம்ப மோசமான இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குது, உங்கள் முதலீட்டை பார்க்கறதுக்கு இல்லை. முதலீட்டு வேறு, இன்சூரன்ஸ் வேறு. அது நல்லா புரிஞ்சுக்குது. இப்போ இந்த டைமில் இப்போ அதானுடைய ஷேர்ஸ் டவுன் ஆனதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக இந்திய பங்குச்சந்தை மிகப்பெரிய சரிவில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சரிவில் தானே இருந்தது. இப்போ இது இன்னும் கூடுதலாக இருக்குல்ல. இன்னைக்கு வெறும் ஒரு 200 பாயிண்ட் தானே விழுந்திருக்கு, இன்னும் விழும். இப்போ இந்த டைமில் ஷேர்ஸை விற்கிறது நல்லதா, வித்துட்டு வெளியில் வர்றது நல்லதா, இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஷேர்ஸ் வாங்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாதுன்னா பக்கத்துலேயே வராதிங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் தெரியாதுன்னா பணத்தை விற்றுட்டு வெளில ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்கன்னா பணத்தை விட்டு வெளில வந்துடுங்க. வாங்கிட்டு தங்கம் வாங்கி வைங்க, ஒரு 2 வருஷம் நல்ல ரிட்டர்ன் வரும்.